தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய செந்திலாண்டவர் திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோயில் தொடர்பாக நாம் தொடர்ந்த வழக்கு, வாதுரைகள், நீதித்துறையின் கருத்துகள் என்று அப்படியே 2-3 பதிவுகளை நாம் செய்திருக்கிறோம். அதிலே கடந்த மாதம் 26ஆம் பக்கம் நடைபெற்ற உசாவல் தொடர்பாக நம்முடைய தம்பி செந்தில்நாதன் சேக்கோரா, நம்முடைய அன்பிற்குரியவர், கொஞ்சம் கடுமையாக தான் பேச வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் கடந்த 2ஆம் பக்கம் தமிழ் வழிபாடு குடமுழுக்கு தொடர்பான இறுதி கட்ட உசாவலின் போது 2 பேரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு உருவானது. ஒன்றாகத்தான் நீதிமன்றத்தில் நின்று நீதிபதிகளின் கருத்துகளையும் வழக்குரைஞர்களின் எதிர் வாதுரைகளையும் ஏறக்குறைய ஒரு மணி நேர அளவிலே நின்று பார்த்தோம், கேட்டோம். எங்களுக்குள்ளே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அந்த வகையிலே அதிலேயும் குறிப்பாக செந்தில்நாதன் சேக்கோரா என்கின்ற அந்த தம்பி நிறைய கற்றறிந்த ஆய்வு அறிஞர். அவர் முகத்தை பார்த்தாலே யாருக்கும் சினம் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. அது மாதிரி ஒரு மென்மையான வடிவம் கொண்டவர், மென்போக்காளர் என்று சொல்லலாம். சாட்டை துரைமுருகனை போல அப்படி அந்த மாதிரியெல்லாம் அந்த உடல் மொழி, அதை பந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. அவர் பேசினாலே மிக மிக சாதுவாகத்தான் பேசுவார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரே இப்போ நேற்று இந்த இறுதி உசாவலுக்கு பிறகு 2ஆம் பக்கம் காணொலி போட்டிருக்கிறார். அதில் ஒரு இடத்துல நம்முடைய ஐயா வியனரசும் இந்த வழக்கை தொடுத்திருந்தார் என்று ஒரே சொல்ல சொன்னார். இந்த ஒரு சொல்லை கடந்த முறை இது தொடர்பாக அவர் போட்ட காணொலியில் அந்த ஒரு சொல் வந்திருந்தா மீண்டும் அவர் என் தொடர்பாக காணொலி போட வேண்டிய தேவையும் இருக்காது, அவர் தொடர்பாக நான் காணொலி போட வேண்டிய தேவையே இருக்காது. ஏன் தம்பி அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலை? இப்போ நேற்று ஏன் சொன்னீங்க என்கின்ற வினா வருதலா? இதில் நீங்கள் சரி, அது கூட இருந்து விட்டு போகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பொய் சொன்னதாக பெரிய மனிதர், அதற்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் என்னை பெரிய மனிதராக என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு செந்தில்நாதன் சேக்கோராவுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. அதே நேரத்தில் இன்னொரு சொல்லையும் சொல்லியிருக்கிறீங்க, உயிரோடு இறந்தவர் உயிரோடு இருக்கும்போதே இறந்து போயிட்டார், அதை அப்போதான் கடந்து செல்லலாமே, நீங்கள் என்னை பற்றி பேச வேண்டிய காணொலி போட வேண்டிய எந்த தேவையுமே இல்லையே. பிறகு 7வது நிமிடத்தில் நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, தம்பி நான் மரியாதையாக அவர் இவர் என்று பேசுகிறேன், அவருடைய காணொலியை பார்த்து எனக்கு வேறு மாதிரியான சொற்கள் வந்துவிடும், நான் அந்த பண்பாடு குறைந்தவன் அல்ல, மிகப்பெரிய நாகரிகவாதி என்று சொல்றீங்க. சரி, ஏற்கிறேன். 6வது நிமிடத்தில் தான் சொல்லிட்டீங்களே, அவன் இவன் என்று ஒருமையில் அந்த காணொலியில் 6வது நிமிடத்தில் பேசிவிட்டு 7வது நிமிடத்திலேயே எனக்கு மரியாதை தருவது போல் பேச வேண்டும். சரி, கடந்து செல்வோம், ஏதோ சொல்லிவிட்டீர்கள். ஆனால் ஒன்று தம்பி செந்தில்நாதன் சேக்கோரா அவர்களே, பெரிய மனிதர் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லலாமான்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அது நீங்க தான் பொய் சொல்றீங்க, நான் சொல்லலை. தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்தேன் என்று எந்த இடத்திலையும் பதிவு செய்யலை. நான் வழக்கு தொடுக்கவும் இல்லை. வழக்கு தொடுக்காத ஒருவன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாக எப்படி நான் சொல்லுவேன்? நீங்களே சொல்லிட்டீங்க. என்னுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் அவருடைய அரசியல் அனுபவமாக இருக்கக்கூடும் என்று சொல்றீங்க. என்னுடைய 45 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காமலே வழக்கு தொடுத்தா நான் இப்படி சொல்லுவேன். தமிழ் ராஜேந்திரன் நான் சொல்லியிருக்கிறேன், தீரன் திருமுருகன் வழக்கு தொடுத்து தெரியும், நீங்க வழக்கு தொடுத்து சொல்லியிருக்கிறேன், தெய்வத்தமிழ் பேரவை வழக்கு தொடுத்து சொல்லியிருக்கிறேன். நான் வழக்கு தொடுத்தேன்னு எந்த இடத்திலையுமே நான் சொல்லலை, மாறாக களத்தில் நின்றோம் என்று சொல்லியிருக்கேன். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நம்முடைய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் பெரிய கோவிலில் குடமுழுக்கு விழா தொடங்குகிறது. தமிழில்தான் குடமுழுக்கு விழா நடத்தப்பட வேண்டும், கோபுரம் ஏற வேண்டும் எங்கள் தமிழ் என்று நீங்க வழக்கு தொடுத்தீங்க. நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதுல மாறுபட்ட கருத்தே இல்லை.
அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் சொன்னதை போல அந்த தீர்ப்பை தான் இந்த வழக்கிலையும் நாம் சான்று ஆவணமாக இணைத்து நான் கொடுத்திருக்கிறேன். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை, மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவுமே இல்லை. ஆனா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் தொடர்பா தமிழில் வழிபாட்டு மொழி வேண்டும் என்று நான் வழக்கே தொடுக்கல. வழக்கு தொடுக்காத நான் எப்படி நீதிமன்றத்தில் நின்றோம் என்று சொல்லுவோம்? நாங்கள் நின்றது போராட்ட களம். 1ஆம் தேதி கால வரையறையற்ற பட்டினி போராட்டத்தை மேற்கொள்கிறோம் என்று அறிவித்தோம். அன்றைக்கும் அதே போல நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேர் இயக்கமும் ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தது. நீங்க சொல்றீங்க தம்பி, ஐயா பழனிடமரனை அழைப்பதும் அழைக்காதும் அவரவர் விருப்பம்னு, அப்புறம் ஆர்ப்பாட்டத்தையும் அழைத்தாங்க, மாநாட்டுக்கு அழைக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா? மணியரசனுக்கு முகவரி தந்ததே பல நெடுமாறம் தான். தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டமைப்பதற்கு தமிழ் தேசிய களத்திற்கு மணியரசன் வந்திருக்கிறார். அவருடைய இயக்கம் வந்திருக்கிறது. MCPI, இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சி என்கின்ற பெயரை தமிழ் தேச பொது உடைமை கட்சி என்று மாற்றினார். பின்னர் தமிழ் தேசிய பேரியக்கம் என்று மாற்றினார். இடையிலே தமிழ் தேசிய முன்னணி என்கின்ற அமைப்பை நாங்கள் கட்டமைச்சிருக்கிறோம். எத்தனை அமைப்பு? என்னை சொல்றீங்க? மொழிப்போர் மறவரா, வியனரசா, ஆழ்வார்த்தநகர் வியனரசா, தூத்துக்குடி வியனரசா? எங்க ஐயா வியனரசு தொடுத்த வழக்குன்னு நீங்க ஒரு சொல்லியிருந்தா நீங்களும் காணொலி போட வேண்டாம், நானும் காணொலி போட வேண்டாம? தேவையில்லையே. நீங்க அதை மூடி மறைத்ததுனால நீங்க ஒரு படித்த பிள்ளை. இப்ப படிக்காத பல பேர் எவ்வளவு நீங்க பாருங்க. செந்தமிழர் சீமானின் தம்பிகள் என்று சொல்கிறவர்கள், நம்முடைய அந்த காணொலிக்கு கீழே பதிவு போடக்கூடியவர்கள் எவ்வளவு அநாகரிகமான பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. அநாகரிகமான பேர் வழிகள்லாம் செந்தமிழ் சீமானின் தம்பிகளா? தம்பி வியனரசா, மொழிப்போர் மறவரா? மொழிப்போர் மறவரா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்த காலத்தில் நடந்தது? இவருக்கு எப்படி மொழிப்போர் மரம் இந்த இருக்கு? மொழிப்போர் மறவர் ஆவணம் இந்த காட்டுறேன் தம்பி பாருங்க. 1999 தமிழ் வழி கல்விக்காக 100 தமிழ் அறிஞர்கள் சாகும் வரை பட்டினி போராட்டம். யாருடைய தலைமையில? மூத்த தமிழ் அறிஞராக அன்றைக்கு இருந்து சிலம்பொலி செல்லப்பனார் தலைமையில. போராட்டத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு கலைஞரும் பேராசிரியர் அன்பழகனாரும் அவரை அழைத்து மிரட்டியதுனால போராட்ட களத்தில் இருந்து தளபதியை விலகிவிட்டார். அதற்கடுத்து மதுரையில் இருந்த மூத்த தமிழறிஞர் ஐயா தமிழண்ணல் நான் தலைமை தாங்குகிறேன் என்று வந்தார். அவருடைய தலைமையில 100 தமிழ் அறிஞர்கள் என்று தமிழ் சான்றோர் பேரவை, ஐயா அருணாசலனார், இன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவை, பேராசிரியர் சோ வீரபாண்டியன், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தியாகம் செய்த தியாகு, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் 100 தமிழ் அறிஞர்கள், 102 தமிழ் அறிஞர்கள் அல்லது தமிழ் உணர்வாளர்கள். அன்னை தமிழை எங்கள் உயிரை தருகிறோம். தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழக வரை தமிழே பயிற்று மொழியா இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி சாகும் வரை பட்டினி போராட்டம். வடக்கிருந்து வீழ்வது அல்லது வெல்வது என்கின்ற அந்த நிலையில் வள்ளுவர் கோட்டத்தில் இருந்தோம். அதுல பங்கெடுத்த, இன்னும் சொல்ல வேண்டுமானால் செந்தில்நாதன் சேக்குவார் அவர்களே, மதுரை தென்பாண்டி நாடு என்று சொல்கிற மதுரைக்கு தெற்கே அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரே தமிழன் நான் தான். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களுக்கு, உயிரை பணைய வைத்தவர்களுக்கு, அன்னை மொழிக்காக, உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழியான நம் தாய்மொழி தமிழுக்காக உயிரை பணைய வைத்து போராடியதற்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட பட்டம்தான் மொழிப்போர் மறவர் என்கின்ற இந்த விருது. தமிழ் அண்ணல் கையெழுத்து போட்டிருக்கிறார். தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் நம்முடைய ஐயா அருணாசலனார் கையெழுத்து போட்டிருக்கிறார். இதுல தான் அது நம்முடைய வழக்கை தொடுக்கிற பொழுது தமிழ் தேச தன்னுரிமை கட்சி அரசியலை காட்ட வேண்டாம். நீங்க பெயரை மாற்றி தலைகளை சொல்றீங்க. நாங்க வைத்திருக்கிற 2 ஆண்டு காலமா ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம், நீங்க புரட்சி தமிழ் ஆட்சி குற்றம்னு பேசுறீங்க. இப்ப இல்லை தம்பி, நீங்க எல்லாம் பள்ளிகள்ல படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இருக்கு. இதை முழுமையாக ஆய்வு செய்து ஆட்சி தமிழ் வரலாறு தொடர்பான புத்தகம் நம்முடைய முனைவர் தமிழ் குடிமகனார் அவர்கள், தனித்தமிழ் இயக்கத்திலிருந்து வந்தவர், மொழிஞாயிறு தேவநேய பாவாணரினுடைய மாணவர், பாவலரர் ஐயா பெருஞ்சித்திரனாரோடு இணக்கமாக தென்மொழியில பணியாற்றிய தனித்தமிழ் அறிஞர் முனைவர் தமிழ் குடிமகனார் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது என் போன்றவர்கள், எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கையேற்று தொகுத்து ஒரு நூலாக போட்டார். அரசு சார்பிலே, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பிலே வெளியிடப்பட்ட புத்தகம் ஆட்சி தமிழ். இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து ஆய்வு செய்தால் தமிழ் தொடர்பாக ஏராளமான
தகவல்கள் இதில் பதிவாயிருக்கு. ஆனால் வழிபாட்டு மொழி என்று எங்கேயுமே பதிவில்லை. அதற்கு முன்பு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதம் அவர்கள் நாடு முழுவதும் ஒரு துண்டறிக்கை கொடுத்தார். தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த இருக்கு, படம் எடுத்து போடும். தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்று லட்சக்கணக்கான துண்டறிக்கைகளை அச்சிட்டு நாடு முழுவதும் பரப்பினார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலை வர வேண்டும். வீதிகளில் தமிழ் இருக்க வேண்டும், பள்ளிகளில் தமிழ் இருக்க வேண்டும், கல்லூரிகளில் தமிழ் இருக்க வேண்டும், கலைத்துறையில் தமிழ் இருக்க வேண்டும், ஆட்சி மொழியாக தமிழ் இருக்க வேண்டும், அலுவல் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும், நீதிமொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று ஒரு துண்டறிக்கப்பட்டார். அதிலேயும் வழிபாட்டு மொழி தொடர்பாக எந்த குறிப்பும் இல்லை, இந்த புத்தகத்திலும் இல்லை. அதையெல்லாம் படித்து பார்த்து தான் தம்பி 2008 வாக்கிலே செந்தில்நாதன் சேக்கோரா தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கல்வெட்டெல்லாம் எனக்கு வைக்க வேண்டாம். நான் யார்கிட்டையும் வியனரசு மொழிப்போர் மறவர் தமிழின போராளி என்று கல்வெட்டு வைங்கன்னு நான் எங்கேயும் கோரிக்கை வைக்கல. மொழிப்போர் மறவர் அந்த விருது கொடுத்தாங்க. அதனால தமிழ் தேச தன்னுரிமை கட்சியும் வேண்டாம், ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் வேண்டாம், அமைப்பு ரீதியாக என்றால் நீதித்துறையில் சில சிக்கல்கள் உருவாகி விடும் என்பதனாலே நாட்டின் குடிமகனாக ஒரு தமிழனாக, அது மொழிப்போர் மறவன் அந்த பட்டப்பேரை அவர் வழக்குரைஞர் சேர்த்தார். அந்த வகையிலே தான் அது சொல்லப்பட்டது. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க என்னைய சொல்றீங்க, இவர் மொழிப்போர் மறவரா, வியனரசா, தமிழ் தேச தன்னுரிமை கட்சியா, ஆட்சி தமிழ் புரட்சி குற்றமா, அதை மாற்றி மாற்றி சொல்றீங்க. அப்ப நீங்க மட்டும், உங்களுக்கு மட்டும் ஏன் நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வீரத்தமிழர் முன்னணி, அப்புறம் டாக்டர் செந்தில்நாதன், அப்புறம் செந்தில்நாதன் சேர்த்துவாரா? நீங்க யாரு? சிரிப்பு தான் தம்பி வருது. நான் நீங்க படித்திருக்கிறீர்கள், ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்கிறீங்க, வெளிநாடுகளில் வேலை செய்திருக்கிறீங்க என்றுதான் நான் பதிவு செய்திருக்கேன். தவிர நீங்க இப்படி சொல்லலாமா? ஐயா வியனரசு இந்த வழக்கிலே தொடர்புடையவர், வழக்கு தொடர்ந்தவர் என்று ஒரு வார்த்தை, ஒரு சொல்லியிருக்க கூடாதா என்பதற்காக உங்களை சொன்னேன். நீங்க உடனே லட்சணம் தெரியாத நான் எங்கே கேட்டிருக்கேன்? அப்படி எங்கேயுமே அப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து நான் பேச மாட்டேன் தம்பி. ஒரு நல்ல தமிழனாக, சுகவாசியாக இல்லை, சொகுசு காரில் பயணிக்கக்கூடியவர் இல்லை, சென்னையில் ஏறினா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இறங்கினாலும் விண்ணூர்தியில் பரப்பவனாக இல்லை. கேட்டால் நாங்கள் ஏழை எளியவர்கள், கஞ்சி கத்தவர்கள் என்று மேடையில் பேசுறது, அப்புறம் எங்கு சென்றாலும் விண்ணூர்தியில் பறப்பது, சொகுசு வாகனங்கள் போவது, லட்சக்கணக்கான ரூபாய் வீட்டு இதெல்லாம் வேண்டி தேவையில்லாத ஒரு செய்தி. என்னை பேச வைக்கிறீங்க. செந்தமிழன் சீமான் எங்களுக்கு அந்த மாண்பை கற்றுத்தரவில்லை என்று நீங்க சொல்றீங்க. செந்தமிழன் சீமானின் மாண்பா தம்பி? விஜயலட்சுமி விவகாரத்தில் அவர் அக்கள் தங்கைகளை பக்கத்தில் வைத்து கொண்டு சொன்ன சொற்கள்லாம் எந்த மாண்புல வருதுன்னு நீங்களே கற்றறிந்த அறிஞர் என்பதனாலே உங்க முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இதையெல்லாம் இந்த வரலாறையெல்லாம் பார்த்துதான் தம்பி 2008 பாட்டாளி மக்கள் கட்சியை நான் ஒரு 8 ஆண்டு காலம் பயணித்தேன். அங்கேயும் நான் தமிழ் தேசிய களப்பணியாளர் தான் இருந்தேனே தவிர அரசியல்வாதியே இல்லை. ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கதா நீங்க சொல்றீங்க. நான் கட்சியினர் 2 கட்சியில் தான் சேர்ந்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்திருக்கேன், நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்திருக்கிறேன். வேற எந்த கட்சியிலும் சேரல. இயக்கங்கள்ல தான் பெரும்பாலும். கிட்டத்தட்ட 83 சூளை கலவரம், சூளை 23 அன்றைக்கு இறங்கணும் திருச்செந்தூர்ல. நம்முடைய ஈழத்தமிழர்களின் தலைவர்களில் ஒருவன மாக்கா ஈழவேந்தனை அழைத்து என் வீட்டுல 10 நாள் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தேன். கூரை வீட்டுல, குடிசை வீட்டுல. 83 சூளை 23ஆம் தேதி வெளிக்கடை சிறையில குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை படுகொலை செய்யப்பட்ட போது அவர் வைத்து கூட்டம் போடுற அன்றைய காலகட்டத்திலிருந்து 2005 வரை, 83 இருந்து 2005 வரை தமிழ் தேசிய களம் தான், இயக்கம் தான், கட்சி கிடையாது. 2007 பிற்பகுதியில தான் பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்தேன். 2014 7 ஆண்டு தான் அந்த கட்சியில் இருந்து வந்தேன். அப்படி சேருகிற அந்த நேரத்திலும் கூட ஐயாட்ட, நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கிட்ட சொல்லி, தமிழ் ஆட்சி மொழி பயிற்று மொழி, இந்த பாருங்க, இந்த தலைப்பை பாருங்க, ஆட்சி தமிழ் பயிற்று மொழி, தமிழ் வளர்ச்சி குறித்து தமிழ்நாட்டு அரசிற்கான வரைவு அறிக்கை, இப்படி ஒரு அறிக்கை அணியப்படுத்தி தமிழ்நாடு அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஐயா நீங்களே எழுதுங்களேன்னாரு. நான் எழுதுவதை எவரும் ஏற்க மாட்டார்கள் ஐயா, அதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் போடுவோம், தமிழ் அறிஞர்களை, உணர்வாளர்களை, பேராசிரியர் பெருமக்களை, கல்வியாளர்களை ஒரு இடத்தில் கூட்டுவோம், அவர்களிடம் கருத்துக்களை கேட்போம், காலை முதல் மாலை வரை கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவோம், அதிலே எடுக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு வடிவப்படுத்தி ஒரு அறிக்கையாக அணியப்படுத்தி அந்த வேலையை நான் செய்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய
முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லக்கூடிய கொக்கமணி தலைவர் அப்படிதான் சொல்லுவார், அதனால அதை சொல்றேன். முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களை கொடுப்போம் என்று சொன்னேன். அதன்படி 2008ஆம் ஆண்டு சென்னை கலைவாணர் அரங்கத்திலே 5000 பேருக்கு அழைப்பு நான் தான் கொடுத்தேன். செந்தில்நாதன் சேக்குவரா அவர்களே 1000 பேர் கலந்து கொண்டார்கள். நம்முடைய ஈழத்து கவிஞர் காசியானவர் உட்பட, மரவன் புலவு சச்சுதானந்தன் என்கின்ற ஈழத்தமிழர் உட்பட கிட்டத்தட்ட 1000 பேர் பங்கேற்றார்கள். நம்முடைய சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் பங்கேற்றார். சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மதிப்புக்குரிய ஐயா பொற்கோ பங்கேற்றார். தமிழ் அறிஞர் புலவர் இறைக்குறவனார் பங்கேற்றார். இப்படி எண்ணற்றவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு அதை அறிக்கையாக வடித்து முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு நான் தான் இந்த வேலை செய்தேன். அதுல முதலாக திருக்கோயில்களில் தமிழ் என்கின்ற அந்த பகுதியை நான் தான் சேர்த்தேன். செந்தில்நாதன் சேக்குவரா அவர்களே, இந்த வரலாறு எனக்கு உண்டுல, கல்வெட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது பேசும். பாட்டாளி மக்கள் கட்சி பொங்கு தமிழ் அறக்கட்டளைன்னு வெளியிட போட்டோம். அதை வெளியிட்டது நான் தான். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை, இது ஒரு அலுவலகமே இருந்தது. அதுல பெயருக்கு ஐயாவினுடைய ஒரு முன்னுரை வாங்கினேன். செந்தில்நாதன் சேக்குவரா தெரிந்து கொள்வதற்காக சொல்றேன். தமிழினப்பொருள் மருத்துவர் ஐயாவிடம் ஒரு முன்னுரை போல அணிந்துரை போல ஒன்று வாங்கி ஒரு ஒப்புக்கு ஒரு 2-3 பேரை சேர்த்தேன், நன்றி சொல்றதுக்கு, ஐயாவால் பாராட்டு பெறுகிறதுக்கு. அதெல்லாம் அடித்து விட்டு இந்த பாராட்டு நன்றியெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான், இதுல உங்களுடைய உழைப்பு என்னவென்று எனக்கு தெரியும் வேணரசு என்று எனக்கு மட்டுமே தான் அவர் சொன்னார். அந்த பாருங்க, அறிக்கையில் கையொப்பங்களை 142 தமிழ் அறிஞர்களிடம் இந்த அறிக்கையில் கையெழுத்தப்பட்ட, அது மிகப்பெரிய வேலை. சென்னையிலேருந்து குமரி வரை வந்திருக்கேன், ஒசூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அதற்காகவே அலைஞ்சிருக்கிறேன். ஆகையினால் ஐயா எழுதுகிறார், வரைவறிக்கையில் கையொப்பங்களை பெற்று வந்ததுடன் இவ்வெளியீட்டையும் அழகிய வடிவில் அச்சிற்கொணர்ந்து சிறப்பானதொரு பணியாற்றிய அன்பு தம்பி வியனர்ஸ் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்னு மருத்துவர் ஐயா எழுதுனது இருக்கு. இந்த மாதிரி ஆவணம் இதுல தான் நாம இந்த திருக்கோயில்களில் தமிழ் என்கின்ற அதை நாம தான் சேர்க்கிறோம். திருக்கோயில்களில் தமிழ் என்கின்ற அதை சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ளதும் தமிழர்கள் வழிபடக்கூடியதுமான திருக்கோயில்களில் வழிபாட்டு அர்ச்சனை மொழியாக தமிழ் இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. எனவே அனைத்து திருக்கோயில்களிலும் தமிழே வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களுக்கு வழிபட செல்லும் தமிழர்களுக்கு புரியாத மொழியில் வழிபாடு செய்வது இயற்கை விதிகளுக்கு புறம்பானதாகும். கோயிலை கட்டியவன் தமிழன், கோவிலுக்குள் செல்பவன் தமிழன், அவன் வணங்கும் தெய்வத்தின் வழிபாடு மட்டும் புரியாத மொழியில் இருப்பது தேவையில்லாதது. எனவே திருக்கோயில்களில் தேவாலயங்கள், பள்ளி வாசல்கள், மசூதிகள் விடலை. நாங்க சிறுபான்மையினர் பெரும் அதெல்லாம் விடல. பள்ளி வாசல்கள், மசூதிகள் அனைத்திலும் வழிபாட்டு மொழி தமிழ்தான் என்று அரசாணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். தகுதி படைத்த அனைவரையும் பூசாரிகளாக அர்ச்சகர்களாக ஆக்கவும் குடமுழுக்கு உள்ளிட்ட செந்தில்நாதன் சேக்குவரா அவர்களே தெளிவாக கவனிக்க வேண்டும். குடமுழுக்கு உள்ளிட்ட அனைத்தையும் தமிழில் நடத்த வேண்டும். ஆவணம் ஏதோ வச்சிருக்கிறேன். இப்படியான ஆவணங்களை நாம் வைத்து பிறகுதான் நம்ம ஏற்கனவே 97 காலகட்டத்தில் முன்பு வழிபாட்டு மொழி எதுன்னு வாக்கெடுப்பு நடத்துறோம். தொடர்ந்து இதுக்காக போராடி இருக்கிறோம். நீங்க ஏன் மாறுபட்ட கருத்து சொல்றீங்க? இந்த பாருங்க, இது தொடர்பா 2005 நான் திருமலை பொன்னகம் மலர் எழில் வீதி மதுரையிலிருந்து எனக்கு ஒரு அஞ்சல் அட்டை வந்திருக்கு. வழிபாட்டு மொழியை இதுவரைக்கும் எந்த தமிழறிஞரும் கோரிக்கை வைக்கவில்லை, குறிப்பிடவும் இல்லை. வழிபாட்டு மொழி தமிழ் என்று முதலில் சான்றோர் பேரவையினுடைய செய்தி மடலிலே அழகான ஒரு அருமையான ஒரு புள்ளி விளக்கங்களோடு ஒரு கட்டுரை எழுதிய முதல் தமிழன் நீங்கள் தான் என்று இதில் ஒரு அஞ்சல் அட்டை. தேதியை பாருங்க, 10/3/2005 மதுரையிலிருந்து ஒரு தமிழறிஞர் எழுதியிருக்கிற, மறைந்து போய்விட்டார். இப்படிப்பட்ட பணிகளை நாம் செய்து வருகிறோம். நீங்க ஒரே ஒரு சொல், ஐயா வியனரசும் ஒரு வழக்கு தொடர்ந்தார், அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது என்று சொல்லியிருந்தா 3 காணொலிகள் தேவையில்லாம போயிருக்கும். என்னென்னலாமோ சொல்றீங்க, எப்படிப்பட்ட கருத்துக்களாமோ நீங்க எடுத்து வச்சீங்க. சரி இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்தேன், பேசுறேன். கரூர் கோவில் தொடர்பாக நான் களமாடலை, அதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. மணியரசனை பற்றி சொல்றீங்க, கனிமொழிகிட்ட நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல வரீங்க. கனிமொழிகிட்ட காசு வாங்கிட்டு இங்கே பரப்புரை செஞ்சீங்கன்னு. எந்த பரப்புரையும் செய்யலை தம்பி. ஒரு துண்டறிக்கை போட்டதாக, ஒரு சுவரொட்டி ஒட்டியதாக, ஒரு மூலையில் ஒளிவாங்கில் நாம் தமிழருக்கு தான் பேசியிருக்கேன், கனிமொழிக்கு பேசல. ஒரு மூலையில் ஒளிவாங்கில் நின்று கனிமொழிக்கு வாக்கு கேட்டு பேசியதாக எந்த தடயத்தையும் நீங்கள்
காட்ட முடியாது. ஒரு அறிக்கை வெளியிட்ட, நீங்க கட்சியிலிருந்து என்னை நீக்கினீங்க, நான் புரட்சி நடத்தி சிறைக்கு சென்று வந்தேன், நீங்கள் தானே வந்தீங்க. நான் சிறையிலிருந்து வந்து என் மகள் திருமணத்திற்கு செந்தில்நாதன் சீக்குவார நன்றி உணர்வோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன், நினைவுகூர விரும்புகிறேன். நீங்களும் இந்த திருமணத்துக்கு வந்தீர்கள். ஏன் தம்பி உங்களை நான் கேட்கக்கூடாதா? வழக்குரைஞரால் சொல்லப்பட்ட கட்சி, ஏன் எனக்கு ஒரு பிணை போடலை? சரி, பிணை போட்டு நாங்கள் குடும்பத்தினர் எடுத்துட்டோம், பிணை கொடுக்க 2 தம்பிமார்கள் தூத்துக்குடியில் இல்லையா? இதெல்லாம் கேட்கணும். எனவே அந்த காலகட்டத்தில் நாசகார ஸ்டெர்லைட் எதிர்த்து நாங்கள் புரட்சி செய்து 13 தமிழர்களை பலி கொடுத்து அனில் அகர்வாலாவை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் கட்சி விட்டு நீங்க என்னை நீக்கிட்டீங்க. வேறு வழி இல்லாம துப்பாக்கி சூட்டு காரணமான எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர் தான், நம்ம அண்ணன் தம்பி தான், நம்முடைய அண்ணன் தான், மண்ணின் மைந்தர் தான், வேளாண்குடியில் பிறந்தவர் தான். இன்றைக்கும் சொல்றோம், ஆதரிக்க முடியாத நிலையில கனிமொழியிடம் ஒரு வாக்குறுதி. அதே போல அவங்களுடைய அண்ணன் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து நாசகார ஸ்டெர்லைட்டாலை எந்த காலத்திலும் திறக்கக்கூடாது, ஒரு வாக்குறுதி கொடுங்க, ஆதரிக்கிறோம் என்று ஆதரித்து ஒரு அறிக்கை கொடுத்தேன். அவ்வளவுதானே தவிர நான் எந்த பரப்புரையும் செய்யலை. சரி, 2024 தேர்தலில் ஏன் உங்களுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் எதற்கு எனக்கு இடம் தரல? நான் கோரிக்கை வைத்தனா இல்லையா? என் கோரிக்கை கொடுப்பதும் கொடுக்காத அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதில் தலையிட விரும்பல. ஆனால் என்னை விசாரித்து எனக்கு ஒரு விடை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் முகவரி தெரியாத ஒரு தங்கை வேட்பாளர் போட்டீங்க? ராஜசேகரன் என்பவர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடியில. அவர் ஏற்கனவே 2019 கனிமொழி எதிர்த்து போட்டிட்டார். அவருக்கு ஏன் கொடுக்கல? நான் நம்முடைய சிவகுமார்கிட்ட கேட்டேன், தம்பி செந்தில் சேக்குவர நீங்க புரிந்து கொள்ளணும், நான் கேட்டேன் அண்ணன்ட்ட சொல்லி பரிந்துரை பண்ணுங்க நீங்க என்று சொல்லும்போது, உங்களுக்கு சீட்டு கொடுத்து ராஜசேகரனுக்கு சீட்டு கொடுக்காவிட்டார் ராஜசேகரன் தூக்கு போட்டு செத்து போவார்னு சொன்னார். வேணா கேளுங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நான் கேட்கிறேன், கனிமொழி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எனக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதா? சரி, ஏற்கனவே வேட்பாளரை களமாடிய ராஜசேகரன் என்ற கட்சிக்காரர், அவருக்கு வாய்ப்பளிக்காமல் அவர் தூக்குப்படி செத்து போயிடுவோன்னு சிவகுமார்ட்ட சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் விசாரிக்காமல் முகமே தெரியாத, முகவரியே தெரியாத, கட்சிக்கு தொடர்பில்லாத ஒரு மருத்துவ தங்கைக்கு எதற்கு சீட்டு கொடுக்க வேண்டும்? அப்ப கனிமொழியிடம் எத்தனை கோடி சீமான் பெற்றார் என்று நான் கேட்கலாம் தானே? கேட்க விரும்பவில்லை. தம்பி, பேசுகிற பொழுது மிக மிக கவனமாக பேசுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வன்மையான குணம் கொண்டவரோ வன்மையான பேச்சு ஆற்றல் கொண்டவர் நீங்க இல்லை. நீங்க ஒரு மென்போக்காளர், கற்றறிந்த அறிஞர், தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியாவையும் கடந்து அயலகத்திலே பணியாற்றியவர். உங்களுக்கு தெரியாத அரசியல் இருக்க முடியாது. நிறைய கற்றிருக்கிறீங்க. எங்களுக்கு பட்டறிவு, அனுபவம், உங்களுக்கு படிப்பறிவு. ஆகையினால செய்திகளை சொல்லும்போது இந்த வழக்கு நீங்க எனக்கு முன்னாலே உண்மையிலே தம்பி வீரத்தமிழர் முன்னணி வழக்கு பதிவு செய்ததாக செய்தி படிச்சிருந்தேன்னா எனக்கு 40,000 ரூபாய் இப்ப மிச்சம் செலவாயிருக்க வேண்டிய தேவையில்லை. நான் வந்திருக்க மாட்டேன். போராட்ட களத்துல தான் இருப்பேன். தஞ்சாவூர்ல இருந்த மாதிரி. தஞ்சாவூர்ல நாங்க போராடி கைதாயிட்டோம். கைது செய்வோம், 15 நாள் சிறையில் அடைப்போம்னோடனே மணியரசன் போராட்டத்தை கைவிட்டுட்டாரு. மாநாட்டுக்கு ஏன் நெடுமாறன் அழைக்கல நான் கேட்டது, நெடுமாறனுக்கு மணியரசுக்குமான அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருந்தது. மணியரசனை தமிழ் தேசிய உலகத்தை அறிமுகப்படுத்தவே பல நெடுமாறன் தான். ஏற்கனவே சொன்னல, நெடுமாறன் இல்லை ஆனால் மணியரசன் முகவரி இல்லை, இன்றைக்கும் சொல்லுவேன், என்றைக்கும் சொல்லுவேன். அவர் தன்னை ஒரு தமிழ் தேசிய தலைவராக உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மாநாட்டை அவர் அழைக்காம நடத்தினார். பிறகு ஏன் பிப்ரவரி 1 ஆர்ப்பாட்டத்திற்கு பல நெடுமாற வர வேண்டும் என்று எதற்கு அழைப்பு விடுத்தார்கள்? அவர் வர மறுத்து விட்டார். விசாரித்து பாருங்க. செய்தியெல்லாம் உண்மையைத்தான் சொல்றேன். புனைவோ பொய்யோ நிலை மாறியோ பேச வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. நான் சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த களத்திற்கு வரவில்லை. உழைக்க வேண்டும். உயிரை கூட பணம் வைத்து போராடி அன்னை தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும். உலகெங்கும் தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை. இல்லாமல் இருந்ததென்றால் வரலாற்றில் நமக்கு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பக்கத்தில் ஈழ நாடும் இருந்தது. அப்படிப்பட்ட நிலை மீண்டும் இந்த உலக உருண்டையில் ஒரு துண்டு நிலம் தமிழனுக்கு வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் ஏற்கனவே நாம் தமிழ் இயக்கத்துக்கு வகுத்து தந்திருக்கிறார் பாருங்க. அந்த கொள்கையின் அடிப்படையில் நின்று தமிழ் தேசம் தன்னுரிமை பெற வேண்டும், வெட்டிக்கொள்ளும் உரிமையுடன் ஒட்டிக்கொள்வோம் என்ற முழக்கத்தோடு
இந்திய கூட்டமைப்பில் நாம் இருப்போம். நாணய செலவு, அயலக அரசியல் உறவு, நாட்டை பாதுகாக்கிற படைத்துறை, இந்திய துணைக்கண்டம் முழுவதுமான செய்தி மற்றும் தகவல் தொடர்பு போக்குவரத்து, இவைகளை தவிர ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் கொண்ட மணியரசன் கூட கூட்டாட்சி கூப்பாடுன்னு ஒரு மாநாடு போட்டார். கூட்டாட்சி கோட்பாடுன்னு ஒரு மாநாடு போட்டாரு. அண்ணன் சீமான் கூட பேசுகிற பொழுது 2 இடத்துல தன்னுரிமை என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார். ஆனால் மணியரசன் பதிவு செய்திருக்கக்கூடிய கண்ணோட்டம் இதழில் எந்த இடத்திலையும் தன்னுரிமை என்கின்ற சொல்லே இல்லாமல் மடை மாற்றியிருக்கிறார். நீங்க ஆய்வு செய்யுங்க. எனவே செந்தில்நாதன் சேக்குவார் அவர்களே, இவ்வளவு செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் மூலமாக தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடிய நம்முடைய தம்பிமார்கள் வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை போடுகிறேன். உங்களை குறைவாக மதிப்பிடவில்லை. உங்கள் மீது பெருத்த அன்பும் மதிப்பும் எனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.